Bismillahirrahmanirrahim. Alhamdulillah alladhi hadana lil Islam wa ma kunna linahtadiya laula an hadanallah. Summa salatu wassalamu ala nabiyyina wa habibina Muhammad ibn Abdullah wa ala alihi wa sahbihi wa sallam. நாங்கள் தொடர்ந்தேர்ச்சியாக பார்த்து வரக்கூடிய ஷர்ஹு கத்ரின் நதா வ பல்லி சதா என்கிற இந்த இலக்கண புத்தகத்தினுடைய 148வது பக்கத்தில் நம்ம இருக்கிறோம். இந்த பக்கங்களில் இரண்டாவது அந்த பந்தியில் இருக்கக்கூடிய செய்திகளைத்தான் நம்ம தொடர்ந்து பார்க்க போகிறோம். பாருங்க பிள்ளைகள், வலவுலம் யுகுசத் பில் ஃபிஅலி அல் வாக்கிஇ பஅத தலப். வலவுலம் யுகுசத் நாடப்படவில்லை என்றால், லவ் வந்து ஷர்த், இல்லை என்றால் அந்த நிபந்தனை கருத்து, நாடப்படவில்லை என்றால், பில் ஃபிஅலி ஃபிஅலை கொண்டு நாடப்படவில்லை என்றால், அல் வாக்கிஇ பஅத தலப் தலபு ஃபிஅலுக்கு பின்னால் வரக்கூடியதாகிய ஃபிஅலை கொண்டு நாடப்படவில்லை என்றால், அல் ஜஸாஉ ஜவாப் உடைய கருத்து, ஜவாப் ஜஸாண்டை மஅனல் ஜவாப் ஜவாபுடைய கருத்து நாடப்படவில்லை என்றால், இம்தன விலக்கலாகிவிடும், ஜஸ்முஹு அதற்கு ஜெசம் செய்வது, அதற்குனால் அந்த ஃபியலுக்கு ஜெசம் செய்வது விலக்கலாகிவிடும். இம்தன என்றால் விலக்கலாகிவிடும், அப்படித்தான் சொல்லணும் தமிழில். இம்தன மன என்றால் தடுத்தான், இம்தன தவிர்ந்து கொண்டான், அதான் அர்த்தம். ககௌலிஹி தஆலா அல்லாஹு தஆலாவினுடைய வசனத்தை போல, குத் மின் அம்வாலிஹிம் சதகதன் துதஹிருஹும் வதுஸக்கீஹிம் பிஹா வஸல்லி அலைஹிம் இன்ன ஸலாத்தக ஸகனுன் லஹும். இந்த வசனம் சூரா அத்-தௌபாவில் வரக்கூடிய ஒரு வசனம், 103வது வசனம் நினைக்கிறேன். அப்போ இந்த சூரத்து தௌபாவில் வரக்கூடிய வசனம், குத் மின் அம்வாலிஹிம் சதகதன், அவர்களுடைய சொத்துக்களிலிருந்து நீங்கள் ஜக்காத்தை வசூலியுங்கள். ஹுதுண்டா எடுங்க, அஹத அம்ரு ஃபீல் தான் ஹுத், எடுங்க. மின் அம்வாலிஹிம் அவருடைய சொத்துக்கள், மாலுஞ்சம் அம்வால் என்றால் சொத்து, மால் என்றால் பணம் மட்டும் வராது. இப்போ நம்ம பொதுவாக அரபு மொழியில் மால் என்றால் பணம், ஆனால் ஃபிக்குஹில் வந்து மால் அப்படின்ட்டு சொல்கிறது. உங்களுக்கு ஒரு ஃபிக்குஹு கிளாஸ் ஒன்று எடுக்கணும்னு நான் சரியான ஆசை, இந்த உம்தா மாதிரியான ஒரு ஃபிக்குஹு கிளாஸ் ஒன்று எடுத்தால் நல்லது உங்களுக்கு. வேண்டாம், எனக்கும் ஒரு சந்தோஷமாக தான் இருக்கும். நானும் நாள் ஃபிக்கு படிப்பிச்சு அடுத்து ஃபிக்கு படிப்பிச்சு படுறதும் இல்லை, எனக்கு கொஞ்சம் கவலையாகவும் இருக்குது. எனது உங்களை ஒரு 10 பேர் ரெடி ஆகினா ஃபிக்கு படி தரலாம். குத் மின் அம்வாலிஹிம் சதகதன், இந்த மாலுஞ்சம் அம்வால் என்றால் ஃபிக்குஹுல மாலுக்கு சொல்றை குல்லு ஷைஇன் தாஹிரின் முத்தகவ்வமின் பிஹி, அதாவது தூய்மையான உள்ளீட்டு பெருமானம் உள்ள அனைத்துமே சொத்து. மால் என்கிறதுக்குள்ள வரும், உள்ளீட்டு பெருமானம் இருக்குது, அதுக்குன்னு ஒரு பெருமானம் இருக்குது, அது தூய்மையான பொருளாக இருக்குதுன்னு அது மால். அப்போ என்கிட்ட ஒரு ஃபோன் இருந்தால் அதுக்கு மால் தான், அதுக்கு ஒரு பெருமானம் இருக்கு, அது தூய்மையானது, தூய்மையானது தானே அது. அதே மாதிரி இப்போ என்கிட்ட வந்து உதாரணமாக சொல்கிறேனே, உதாரணமாக வந்து என்கிட்ட கொஞ்சம் தேங்காய் இருக்குது அல்லது கொஞ்சம் பழங்கள் இருக்குதுன்னா அதுக்கு ஒரு உள்ளீட்டு பெருமானம் இருக்குது, அதுக்கு ஒரு பெருமானம் இருக்குது. அதே போல் அது தூய்மையான பொருளாக இருக்குது, நான் எனக்கு என்ன செய்யலாம், அது வந்து என்னுடைய சொத்தாக நான் பார்க்கலாம். எனவே மால் என்கிறது குல்லு ஷைஇன் தாஹிர் முத்தகவ்வம் பிஹி அல்லது யுத்தகவ்வம் பிஹின்னு சொல்லுவாங்க. அப்போ அவர்களுடைய சொத்துக்கள்ல இருந்து நீங்கள் ஜக்காத் எடுங்க. சதக்கா சதக்கான்னு குர்ஆன்ல ஏராளமான இடங்களில் பயன்படுத்தப்பட்டிருக்குது ஜக்காத்துடைய கருத்துக்கு. சதக்கா என்கிற சொல் ஜக்காத்துடைய கருத்துக்கு பயன்படுத்தப்பட்டிருக்குது. அப்போ அது வந்து மரு தமிழில் சொல்கிறது, சதக்கான்ற சொல் ஜக்காத்துக்கு பயன்படுத்தப்பட்டிருக்கு. துதஹிருஹும் அவர்களை அது பரிசுத்தப்படுத்துமே, அத்தகைய ஜக்காத்தை அவர்களை பரிசுத்தப்படுத்துமே, அத்தகைய ஜக்காத்தை அவர்களிடமிருந்து நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். எப்படி கருத்து வாசிக்க கூடாது? குத் மின் அம்வாலிஹிம் சதகதன், அவர்களுடைய சொத்துக்கள்ல இருந்து நீங்கள் ஜக்காத் வசூலிங்க. துதஹிருஹும் அப்படி நீங்கள் அவர்களுடைய ஜக்காத்தை வசூலிப்பீர்களேயானால் அது அவர்களை சுத்தப்படுத்தும், தூய்மைப்படுத்தும். கருத்து ரீதியாக ஓகே, நான் அதில் ஆட்சேபனை ஒன்று சொல்ல வரல, கருத்து ரீதியாக அது சரி மாதிரி இருக்குது. ஆனால் எந்த ஒரு காரியம், அதாவது சபுல் குராத்துன்னு சொல்லுவாங்களா, என்னது 7 காரிமார்கள் இருக்காங்க அறியப்பட்ட அல் குர்ரா உசபு,
அந்த அல் குர்ரா சபு யாருமே துதஹிர்ஹும் ராவுக்கு சுக்கூன் வச்சு ஓதல்ல. அதான் விசேஷம். அது ஜெசும் செய்யல. எல்லாரும் மாதிரி ரஃபு தான் செஞ்சு ஓதிருக்கிறாங்க. அப்போ அதனால துதஹிருஹும் என்கிற அந்த ஜும்லா சதக்கா என்கிற நக்கிராவான சொல்லுக்கு சிஃபத். பொதுவாக நக்கிராவான ஒரு சொல்லுக்கு பின்னால ஒரு ஜும்லா வந்தால் அந்த ஜும்லா சிஃபத் வர்ணனை பதமாக மாறும். அப்போ எப்படி கருத்து? ஹுது மின் அம்வாலிஹிம் சதகத்தன் துதஹிருஹும்டா ஐ சதக்கா முத்தஹிரா லஹும், அவங்களை தூய்மைப்படுத்தக்கூடிய ஒரு சதக்காவை நீங்கள், சதக்கான ஜக்காத்தை அவர்களிடமிருந்து நீங்கள் எடுங்கள். அப்போ ஃபத்துதஹிருஹும் எனவே துதஹிருஹும் என்கிற சொல்லானது, துதஹிருஹும் என்கிற அந்த சொல்லானது மர்ஃபுஉன், அதுக்கு ரஃபு செய்யப்பட்டிருக்கிறது. துதஹிரு, அப்போ தஹர யுதஹிரு ஃபஅல வஸன், தஹர யுதஹிரு யுதஹிரானி யுதஹிருன, துதஹிரு துதஹிரானி யுதஹிர்ன, துதஹிரு அப்படி வெறுமே சர்ஃப். அதெல்லாம் இந்த தஹர யுதஹிரு யுதஹிரு துதஹிரு. அப்போ ஃபத்துதஹிருஹும் அவர்களை தூய்மைப்படுத்தும். மர்ஃபுஉன் ரஃபு செய்யப்பட்டிருக்குது. பித்திஃபாக்கில் குர்ராஇ 7 காரிமார்களினுடைய அதாவது ஏகமனதான நிலைப்பாடு. இத்தஃபக்கன உடன்படுறது. அப்போ 7 காரிமார்களும் உடன்படுவதன் மூலம்னால் 7 காரிமார்களுடைய ஏகமனதான கருத்தின்படி அதுக்கு ரஃபு செய்யப்பட்டு தான் இருக்கு. யாருமே ஜெஸ்ம் செஞ்சு ஓதல்லாத. வ இன் கான மஸ்பூக்கன் பித்தலபி, தலபு ஃபியலை கொண்டு முந்தப்பட்டதாக அது இருந்தாலும் சரியே. அந்த வ இன்னுக்கு சரியே, அப்படி இருந்தாலும் சரியே. நம்ம தமிழில் சொல்லுவோம் தானே, நீ எனது நண்பனாக இருந்தாலும் சரியே நான் உனக்கு இந்த ரகசியத்தை சொல்ல மாட்டேன். நீ எனது பொண்டாட்டியாக இருந்தாலும் சரியே நான் உனக்கு அடிப்பேன், நீ மானங்கட்டு வாழ்ந்தால் அப்படின்னு. அதே மாதிரி நீ எனது சம்பாரிச்சு வராட்டி நான் உனக்கு சாத்துவேன், நீ புருஷனாக இருந்தாலும் சரியே. அது கணவன் மனைவிக்குள்ள இருக்கக்கூடிய சகஜங்கள் தான். அவர் கடிக்கிறது இவர் கடிக்கிறதெல்லாம் அது பொதுவாக உள்ள இயல்புகள். அதை நம்ம மாற்றிடாது. இலங்கை சமூகத்திலே இருந்தால் எல்லா சமூகத்திலையும் அப்படி தான் இருக்கு. அப்போ அந்த இருந்தாலும் சரியே, மழை பெய்தாலும் சரியே, நான் பயணம் செய்தாகுவேன் அப்படின்றது சரியே அப்படிங்கிற அந்த வயின். அப்போ வயின்கான மஸ்பூக்கன் பித்தலபி, தலபு ஃபியலை கொண்டு முந்தப்பட்டதாக அது இருந்தாலும் சரியே. எங்க தலபு ஃபியல் இருக்குது? ஹுதுன்னு ஒரு ஃபியல் இருக்குது இல்லையா? அகதை விட அமரு ஃபியல் ஹுத் தலபு ஃபியல் இருக்குது. அப்போ பெண்ணுக்கு ஜெசும் செய்யணும் துதஹீர்ண்டி. ஆனால் அப்படி ஜெசும் நடக்கலை. அந்த தலபு ஃபியல் எது? வஹுவ ஹுத், அதுதான் ஹுத் என்கிற ஃபியல் ஆகும். லி கௌனிஹி, அது ஆகிவிட்டதற்காக, லைஸ மக்சூதன் பிஹி, அதை கொண்டு நாடப்பட்டதாக, அதை கொண்டு அந்த துத்தஹீர்ங்கிற அந்த ஃபியல் அதை கொண்டு நாடப்பட்டதாக ஆகிவிட, அதை கொண்டு நாடப்படாததாக அது ஆகிவிட்டதற்காக வேண்டி. மஅனா இன் தஅஹுஸ் மின்ஹும் சதகத்தன் துதஹிருஹும், இன் தஅஹுஸ் மின்ஹும் சதகத்தன் துதஹிருஹும் என்ற கருத்தை நல்லா பார்த்துக்கணும். இன் தஅஹுஸ் மின்ஹும் சதகத்தன் துதஹிருஹும் என்ற கருத்தை அதை கொண்டு நாடப்படாததாக அது ஆகிவிட்டதற்காக வேண்டி. அப்போ அங்கே ஷரத்துடைய கருத்து நாடப்படலை, ஜவாப்ல நாடப்படலை. வ இன்னமா உரீத, இங்கு நாடப்பட்டதெல்லாம், இன்னமாண்டு வந்தது அந்த எல்லாம்னு கருத்து வர அந்த கிளஃப் சென்டென்ஸ் சொல்லுவாங்க இங்கிலீஷில். இதை அந்த ஒன்றை அழுத்தி சொல்றது. வ இன்னமா உரீத, நாடப்பட்டதெல்லாம், உரீதன்னு தான் வாசிக்கணும், உரீது இல்லாது. அராத யுரீதுடைய முத்தக்கல்லிம் அது இல்லாது. இது அராத உடைய மஜ்ஹூல் வடிவம். அராத யுரீது இராதத்தன் ஃபஹுவ முரீதுன் வ உரீத, அந்த உரீத தான் இது. நல்லா பார்த்துக்கணும் சொல்லுவல. வ இன்னமா உரீத, இங்கு நாடப்பட்டதெல்லாம் ஹுத் மின் அம்வாலிஹிம் சதகத்தன் முத்தஹிரத்தன் என்ற கருத்தை தான். அந்த இன்னமா வந்தால் தான் கருத்து சொல்லணும். உதாரணமாக இன்னமா உஹிப்பு நதா, நான் விரும்புவதெல்லாம் நதாவைத்தான், தான் கருத்து கொண்டு வரும் இடத்துக்குள்ள. பார்த்தீங்கன்னா பாருங்க, எனக்கு விருப்பமான சாப்பாடு எல்லாமே அந்த டொல்ஃபின் கொத்து தான். அது மட்டும்தான் இவர் கண்டிப்பார் போல நினைப்பீங்க நீங்க. எனக்கு எல்லா சாப்பாடும் தெரியும், அதுக்கு ஆடி நான் என்ன சாப்பாட்டு ராமனும் இல்லை வீமனும் இல்லை. சரி, அதே மாதிரி என்னது நம்ம சொல்லுவோம், இந்த தான் கருத்தை பாருங்க. நாங்கள் சொல்லுவோம் எப்படின்னு கேட்டால், அதாவது நான் வாசிப்பதெல்லாம் சஹாபாக்கள் வரலாறைத்தான், சஹாபாக்களின் வரலாறைத்தான். நான் பின்பற்றுவதெல்லாம் உத்தம நபி முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களைத்தான். அது தான் கருத்து வரும்.
அப்போ இன்னமா உரீது நாடப்பட்டதெல்லாம், நாடப்பட்ட அர்த்தமெல்லாம் ஹுத் மின் அம்வாலிஹிம் சதக்கத்தன் முதஹிரத்தன் என்று தான். எனவே ஃபதுதஹிருஹும், துதஹிருஹும் என்ற சொல்லானது சிஃபத்துன், அது ஒரு சிஃபத்தாகும், ஒரு பெயர் அடைமொழியாகும். லி சதக்கத்தின், சதக்கா என்ற சொல்லுக்கு ஒரு சிஃபத், பெயர் அடைமொழி. அப்ப எப்படி கருத்து வரும்? ஹுத் மின் அம்வாலிஹிம் சதக்கா என்றால் அவர்களுடைய சொத்துக்கள் இருந்து நீங்கள் தர்மத்தை தர்மம் என்றால் அந்த ஜகாத்தை நீங்கள் வசூலியுங்கள். துதஹிருஹும் அவர்களை அது பரிசுத்தப்படுத்துமே அவ்விதமான, அதாவது இந்த சதக்காவுக்கும் துதஹிருக்கும் மத்தியில் அல்லத்தி என்கிற இஸ்மௌசூலை போட்டால் என்ன கருத்து வருமோ அந்த கருத்து. அஸ்ஸதக்கா அல்லத்தி துதஹிருக்கும், அவர்களை பரிசுத்தப்படுத்துமே அவ்விதமான, இந்த அவ்விதமான என்னது வரணும் கருத்து. வலவு குறிய பில் ஜெஸ்ம், ஒரு பகட்டு மேனிக்கு ஒரு செய்தி சொல்றாரு. பகட்டு மேனி நம்ம சொல்லக்கூடாது, அறிஞரை பார்த்து அவர் ஒரு செய்திக்காக சொல்றாரு. எப்படிமா அந்த அவருக்கு சொல்லி ஆகணும்ங்கிறதுக்காக சொல்றாரு. வலவு குறிய பில் ஜெஸ்ம், இந்த இடத்துல குர்ஆன் அல்லாத வேறு இடமாக இருந்து இந்த குர்ஆனாயத்து ஒரு குர்ஆனாயத்து அல்லாமல் ஒரு வேற ஒரு சாதாரணமான ஒரு மனிதருடைய பேச்சாக இருந்தால், ஒரு கற்பனைக்கு சொல்றாரு. வலவு குறிய பில் ஜெஸ்ம், ஒரு கற்பனைக்கு ஜெஸ்மை கொண்டு அங்கு ஓதப்பட்டிருந்தால், ஜெஸ்ம் செஞ்சிருந்தால் துதஹிருஹும் அப்படின்னு ஜெஸ்ம் செய்யப்பட்டு ஓதப்பட்டிருந்தால், அலா மஅனல் ஜஸா, ஷரத்து ஜவாபுடைய கருத்துப்படிக்கு ஜெஸ்ம் செய்யப்பட்டு ஓதப்பட்டிருந்தால், லம் யம்தனி ذلك ஃபில் கியாஸ், இலக்கணத்தில் அதற்கு தடையே இல்லை. லம் யம்தனினா விலக்கலாகி விடாது. ஃபில் கியாஸ், கியாஸ்னு நஹு, இலக்கணம். இலக்கணத்துக்கு நஹுக்கு இன்னொரு பேர் கியாஸ். அப்ப இலக்கணத்தில் அதுக்கு ஒரு தடை வராது. இந்த இடத்துல ஹுத் மின் அம்வாலிஹிம் சதக்கத்தன் துதஹிருஹும் யாராவது ஒரு காரி ஓதி இருப்பாராக இருந்தால், அல்லது அப்படி ஒரு கிராத் இருக்கும் இருந்தால் அது நம்ம ஏற்றுக்கொள்வோம். அதில் ஒரு பிள்ளை இல்லை. ஏன்னா இலக்கணப்படி, இலக்கணத்தின்படி அது முறையாகத்தான் அது வருகுது அப்படின்னு சொல்றாரு. எந்த தடையும் அங்கே இல்லை. சில இடங்கள் இருக்கும் தானே, அந்த இடங்கள்ல நம்ம வந்து சொல்லுவோம் அப்படியும் ஏலும் இப்படியும் ஏலும் அப்படின்னு ஒன்று இருக்குது. அது உலகத்துல உள்ள ஒரு பொது நியதி. அப்படியும் மேலும் இப்படியும் மேலும்ங்கிறது என்னது, நீங்க அதாவது அதை தவறாக பார்க்கக்கூடாது. எல்லாத்துக்கும் அப்படி இயலாது. நீ புருஷனும் தான், நீ வந்து என்னது எதிரியும் தாண்டு அப்படி பார்க்க இயலாது. சில விஷயங்களுக்கு ரெண்டும் உண்டு சொல்லுவோம். நம்ம அப்படியும் மேலும் இப்படியும் மேலும்னு சொல்லுவோம். அப்படி மேலும் இப்படியும் மேலும்னு சொல்ல ரைட். சிலதுக்கு இயலாது, அப்படி சொல்ல இயலாது. அப்ப கமா குறிய கவுலுஹு தஆலா, அல்லாஹு தஆலாவினுடைய திருவசனம் ஓதப்பட்டிருப்பதை போல. கமா குறி என்றால் ஓதப்பட்டிருப்பதை போல. நான் நேற்று விளங்கப்படுத்தேன். கமா என்கிறதுக்கும் சாதாரண தஸ்பீஹுடைய காஃபுக்கும் கமா அன்னவுக்கும் என்ன வித்தியாசம் நான் நேற்று சொல்லிட்டேன். நேற்று ரெக்கார்டை கேளுங்க கொஞ்சம். கமா குறிய கவுலுஹு தஆலா, அல்லாஹு தஆலாவினுடைய திருவசன ஓதப்பட்டிருப்பதை போல. ஃபஹப்லி மின் லதுன்க வலியா, எங்க இருக்காம்? 148வது பக்கத்தினுடைய 2வது பந்திர எத்தனாவது வரி? 2, 4, 6, 7வது வரியா? 6வது வரி. 2, 4, 6 தானே, 6வது வரி. 148வது பக்கத்துல 2வது பந்திர 6வது வரி. கமா குறிய கவுலுஹு தஆலா ஃபஹப்லி மின் லதுன்க வலியா யரிசுனி வயரிசு மின் ஆலி யக்கூப். ஃபஹப்லி மின் லதுன்க, ஃபஹப்லி ஹப் என்கிறது என்னப்பா? வஹப யஹபு என்கிற ஃபியல், அது ஃபா கலிமா மூத்தல். வஹப யஹபு ஹிபத்தன், நம்ம பொம்பளை பிள்ளைக்கு ஹிபா ஹிபாண்டு பேர் வைக்கிறோம். அப்போ அன்பளிப்புன்னு அர்த்தம். வஹபன்னா அன்பளிப்பு செய்கிறது. வஹாப் பேரருளாளன், அல்லாஹ்வுடைய திருநாமங்களில் உண்டு அப்துல் வஹாப். அப்போ ஃபஹப்லிங்கிறது வஹப யஹபுட அம்ரு ஃபியல், ஹப் ஆக எனக்கு நீ தருவாயாக. மின் லதுங்கடா மின் இந்திக்க, உன்னிடமிருந்து, உன்புறத்தால். அப்போ உன்புறத்தால் எனக்கு நீ தருவாயாக, அன்பளிப்பு செய்வாயாக. வலியன், ஒரு நேசனை. வலின நேசன். இது நபி ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அண்ணவங்க அவங்களுடைய முதுமை பருவத்தை அடைகிறாங்க. அவங்களுக்கு வந்து குழந்தைகள் யாரும் இல்லை. அப்படி இருக்கக்கூடிய அந்த ஒரு சூழ்நிலையில், அதாவது ஒரு வாழ்க்கையில் ஒரு வகையான விரக்தி வரும். அந்த குழந்தைகள் இல்லாமல் வாழும் பொழுது அது ஒரு வகையான விரக்தி வரும். அதை அனுபவித்தவர்கள் தான் அதை சரியாக அதை சொல்லுவாங்க. அப்போ ஏராளமான நபிமார்கள் வந்து குழந்தை பாக்கியம் மற்றவர்களாக அல்லது தள்ளாடும் முதுமை பருவத்தில் அவங்களுக்கு குழந்தை பாக்கியங்கள் கிடைச்சிருக்குது. அப்படிப்பட்ட ஒருத்தர் தான் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம். ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாமும் குழந்தை இல்லை. அவர் அல்லாஹ்கிட்ட அழுது துவா கேட்கிறாரு. வஷ்த அல ரஅசு ஷைபா, யா அல்லாஹ்
வாஹனல் அலுமு மின்னி வஷ்த அல ரசு ஷைபா என்ற நான் நல்லாவே முதுமை பருவத்தாயிட்டு இந்த தலைமுடியெல்லாம் நரைச்சி போய்த்துது, ஒரு முடி கூட என்னது கருப்பு முடி இல்லை, எல்லாமே என்னது சும்மா வெள்ளப்பட விரிச்ச மாதிரி மின்னிட்டு இருக்குது. நான் அப்படி கொஞ்சம் ஓவராக சொல்லலை, குரான் அப்படி தான் இருக்குது. அப்போ அந்த மாதிரி இருக்குது. யா அல்லாஹ் எனக்கு இதுக்கு பிறகு குழந்தை கிடைக்காது, ஆனால் நீ நாடினால் தரலாம், நீ நாடினால் ஒரு குழந்தையை தரலாம். அந்த குழந்தை எப்படி தெரியுமா இருப்பார், 3 குவாலிட்டி அவர்கிட்ட இருக்கும். ஒன்று ஃபஹபுலி மில்லதுங்க வலியா, ஹப்ங்கிறது வந்து வஹப யஹபு ஹிபத், அது உன்னுடைய ஒரு கிஃப்ட். குழந்தை பாக்கியம்ங்கிறது கிஃப்ட் தானே, அல்லாஹினுடைய அருள். அது நானும் நீங்களோ தேடிக்கொள்வது அல்ல, அது அல்லாஹ் கொடுக்குறேன். அப்போ எனவே அது ஒரு ஹிபத், அன்பளிப்பாக அது இருக்கணும், அது உம்புறத்தால் அது கிடைக்கணும் என்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. அது வலி, எனக்கு ஒரு நேசத்துக்குரிய குழந்தையாக இருக்கணும். ஏன்னா எல்லா குழந்தைகளும் தந்தைக்கு பிரியமானவர்களாக, அதை தந்தையை நேசிக்கக்கூடிய ஒரு நண்பன் மாதிரி, ஒரு ஃப்ரெண்ட்லியாக இங்கிதமாக பழகுற என்கிற ஒரு அமைப்பு இருக்காது. வாப்பாவை கண்டா மகன் வீட்டு இருக்க மாட்டான், அதே மாதிரி என்னது மகனை கண்டா வாப்பா வீட்டு இருக்க மாட்டாரு. அப்படி ஒரு வகையான என்னது சிங்கம் மாதிரி 2 பேரும் தெரியுமானோல், நீங்கள் பார்த்துருக்கீங்களா? அப்படி விளங்குங்க. உம்மா காரி கேட்டிருக்கா ஒரு மகன்கிட்ட, என்னடா எப்போ பார்த்தாலும் உங்கள் வாப்பா வந்து உன்னை முகத்திலேயே பாஞ்சி எரிஞ்சு தான் விழுகிறாரு, உன்னை முகத்தில் பாஞ்சி எரிஞ்சு விழுகிறாரு, என்னப்பா பிரச்சனை, என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கு உன்னை முகத்தை பார்த்து கதைக்கிறார்கள், என்னகிட்டத்தான் என்னது உனையை பார்த்து என்னது கழுவி கொட்டுறாரு, ஏசுறாரு, திட்டுறாரு, நேரடியாக உனக்கூட்ட ஏசினா என்ன அப்படின்ட்டு. அதுக்கு மகன்கார சொல்லிட்டுக்கிறான், என்னண்டா வாப்பா இந்த சரி உம்மா தாயே, சிங்கம் இல்லை இது, இந்த சிங்கத்தோட நேருக்கு சந்திக்கலாமா? விளக்குதா? இது சிங்கம் இல்லை, இந்த மகன் இருக்கார்ல அவன் சிங்கம், அவன் சிங்கத்தை நேரில் சந்திக்கலாமா? சந்திக்கல. அது கண்டிப்பா என்னது கூண்டுக்கு பின்னால் நின்று தான் சந்திக்க வேண்டும். அப்போ அது மாதிரி அவர் பின்னால் நின்று என்னை பற்றி கழுவுறாரு, உங்கள்கிட்ட பேசுறாரு, ஏசுறாரு, திட்டுறாரு, அதெல்லாம் கண்டுக்க வேணாம் அப்படின்னு, கண்டுக்க வேணாம் அப்படின்ட்டு. அப்போ உண்மையில் ஒரு மகனுக்கும் தந்தைக்குமான அந்த உறவு என்கிற ஒரு என்னது சிநேகபூர்வமான ஒரு நட்பா, ஒரு ஃப்ரெண்ட்லியாக பழகிற மாதிரி அமைப்பு இருக்கணும். அதுக்காக மச்சானுமா பழகிறாது. வாப்பாவும் மகனும் வாப்பாவுக்குரிய மரியாதையை மகன் கொடுக்கணும், மகனுக்கு கொடுக்க வேண்டிய அந்த அன்பையும் பாசத்தையும் அந்த அக்கறையையும் வாப்பாவும் காட்டிக்க வேணும். அப்போ அது வலின்னு தான் அல்லாஹு தஆலா சொல்கிறான். நீங்கள் நேசனை உன் புறத்திலிருந்து நீ எனக்கு நல்குவாயாக, அன்பளிப்பாக தருவாயாக. எரிசுனி, அவர் எனக்கு வாரிசாக, என்னதுக்கு ஒன்று அனந்தரக்காரராக இருப்பார். இந்த இடத்துல எரிசுனி என்றால் உண்மையிலே நபிமார்கள் விட்டு செல்லக்கூடிய செல்வங்கள் அவங்களுடைய குழந்தைகளுக்கு வராசத்தாக, அனந்தர சொத்தாக, மரபு சொத்துகளாக போய் சேராது. அது நமக்கு தெரியும். அல் அன்பியா நஹ்னு மஆஷிர் அல் அன்பியா லா நரிசு வலா நூரஸ், அதுதானே, லா நரிசு வலா நூரஸ். அதாவது நாங்கள் நபிமார்கள் நாங்கள் எங்களுடைய சொத்துக்கள் வந்து என்னது எங்களுடைய குழந்தைகளுக்கு அனந்தர சொத்துக்களாக போய் சேராது, மாறாக அதெல்லாம் பைத்துல் மால் என்கிற திரை ஷேரிக்குத்தான் போய் சேரும் அப்படின்னு அவங்க மிக தெளிவாக சொல்லிட்டான். அப்போ இங்கே அவர் சொல்லியிருக்காரு அனந்தரக்காரராக என்று சொல்லி, வாரிசாக என்று. இது எதில் வாரிசு? நபித்துவத்தில் வாரிஸ். எனக்கு பிறகு இருக்கக்கூடிய குழந்தை என்னை மாதிரி ஒரு நபியாக இருக்கணும். அந்த வரசத்துல் அன்பியா, நபியா அவங்க சொல்லுவாங்க இல்லையா, அல் உலமா வரசத்துல் அன்பியா, நபிமார்கள் உடைய அனந்தரக்காரர்கள் தான் உலமாக்கல்ங்கிறது. அது இல்ம்ல என்னது இன்னல் அன்பியா லம் யுவர்ரிசு தீனாரன் வலா திர்ஹமா வ இன்னமா வர்ரசுல் இல்ம் ஃபமன் அஹதஹு அஹத பிஹல்லின் வாஃபிர். உலமாக்கள் வந்து நபிமார்கள் வந்து சொத்துக்களை விட்டுட்டு போகலை, அவங்க விட்டுட்டு போனதெல்லாம் அறிவு. அதுதான் அந்த அறிவை எடுக்கிறவர்கள் எல்லாம் நபிமார்களின் வாரிசுகள் தான். அப்போ அந்த வாராசத்தை தான் நீங்க நாடப்படுது. அந்த கருத்தின்படிதான் வரிச சுலைமானு தாவூத், சுலைமான் நபி தாவூதுக்கு வாரிசானார் என்கிற திருவசனத்தை நம்ம புரிஞ்சு கொள்ள வேண்டும். அப்போ ஃபஹபுலி மில்லதுங்க வலியன் எரிசுனி. இப்போ நீங்கள் நகுப்பாடு நடத்துறீங்களா, தப்சீர் பாடம் நடத்துறீங்களான்னு நீங்கள் என்கிட்ட கேட்பீங்க. அடையாப்பா, நம்ம மார்க்கத் லொகா படிக்கிறதுனுடைய உச்சகட்டமே குர்ஆனை புரிவதுப்பா, அதை வழங்கெடுக்கணும்ப்பா. ஃபஹபுலி மில்லதுங்க வலியன் எரிசுனி பிர் ரஃபி. அப்போ ரஃபு செய்யப்பட்டுத்தான் இந்த குர்ஆன் வசனம் வருது. எப்படி? ஃபஹபுலி மில்லதுங்க வலியன் எரிசுனி. எப்படி ஓதுறோம்? இல்லை எரிஸ்னின்னு அது சாக்கு சுக்குன்னு வைக்கிறோம், இல்லை ரஃபு வச்சு தான் ஓதுறோம். அலா ஜஅலி எரிசுனி, எரிசுனிங்கிறதை ஆக்குவதன் படிக்கு சிஃபத்தன் லிவலி,
வலியன் என்கிற சொல்லுக்கு ஒரு பெயர் அடைமொழியாக, அதாவது ஒரு எஜெக்டிவாக, ஒரு வர்ணனை பதம். வலியன் என்கிற சொல்லுக்கு ஒரு சிபத்தாக எரிசுனி என்கிறத ஆக்குவதன் மூலம் ரஃபு செய்வது கொண்டுதான் நாங்கள் என்னது அந்த வசனம் ஓதப்பட்டிருக்குது. அவ எப்படி கருத்து வரும்? ஃபஹபுலி மில்லதுங்க, உன்னிடமிருந்து எனக்கு நீ அருள் தரு, அதாவது உன்னிடமிருந்து எனக்கு நீ அருள் பாலிப்பாய், எனக்கு நீ அன்பளிப்பாக தருவாயாக. வலியன், ஒரு நேசனை தருவாயாக. எரிசுனி, அவன் எனக்கு அனந்தரமாகுவானே, அத்தகைய என்னை அவன் வாரிசாக்கி கொள்வானே, அத்தகைய ஒரு வலியை, ஒரு நேசனை, ஒரு மகனை நீ எனக்கு நல்குவாயாக அப்படின்னு சொல்லி ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் கேட்டாங்க. அல்லாஹு தஆலா அவருக்கு யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் என்கிற மகனை கொடுத்தான். துரதிர்ஷ்டவசமாக அவர் நபியாக இருந்தார் தான், தௌவா பிரச்சாரம் செஞ்சாரு. அவருடைய சமூகம் அவரை வெட்டுவதற்காக வேண்டி துரத்தி கொண்டே போகும் பொழுது ஒரு மரத்தினுடைய பொந்துக்குள் அவர் புகுந்து கொண்டார். அந்த மரம் அப்படி அவரை மூடி மறைச்சது. அப்போ அவனுக்கு விளங்கிட்டு இந்த மரத்துக்குள்ள ஒழிச்சிட்டு இருக்காருன்னு சொல்லி மரத்தை வெட்டி 2 பிளந்து அவரை செறிபாதிகளாக பிளந்தானுகள். ரம்பமால, ரம்பம்டா என்ன அர்த்தம்? அறுக்கிற பெரிய வாள். அந்த ரம்பமால 2 பொள்ளந்தானுகள் யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் துடிக்க அப்படி கொடுமையை செஞ்சது. உலகத்திலேயே மிகப்பெரிய பாவம் என்ன தெரியுமா? ஒரு நபியை கொல்வது அல்லது ஒரு நபியின் கையால் கொல்லப்படுவது மிகப்பெரிய பாவம். வஹாதா பி ஹிலாஃபி, சரி, வபில் ஜஸ்மி, ஜெஸ்ம் செய்வது கொண்டும் எனது சில ஓதல்கள் வந்திருக்குதாங்க. எரிஸ்னின்னு ஓதிருக்காங்க. அலா ஜஅலிஹி ஜஸாஅன் லில் அம்ர், அம்ரு ஃபியலுக்கு ஜவாபாக அதை ஆக்குவதன் படிக்கு. அலா ஜஅலிஹினால் அதை ஆக்குவதன் படிக்கு. ஜஸாஅன் லில் அம்ர், அம்ரு ஃபியலுக்கு ஜவாபாக அதை ஆக்குவதன் படி ஜிஸ்ம் செய்வது கொண்டும் ஓதப்பட்டிருக்குது. அப்போ ஜிஸ்ம் செய்யறாத் படிக்கு எப்படி கருத்து வரும்? ஃபஹபுலி மில்லதுங்க வலியா, உன்னிடமிருந்து எனக்கு ஒரு நேசனை அன்பளிப்பாக தருவாயாக. அப்படி நீ தருவாயேயானால் யரிஸ்னி, என்னை அவர் அனந்தரமாக்கி கொள்வார், எனக்கு அவர் வாரிசாக ஆகி விடுவார். வஹாதா பி ஹிலாஃபி கௌலிகே, இது உன்னுடைய கூற்றுக்கு மாற்றமானது. எப்படிப்பட்ட கூற்று? ஈத்தினி பிரஜுலின், ஒரு மனிதரை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள். ஈத்தினின் அத்தா பிஹின கொண்டு வந்தான், அத்தாண்டால் வந்தான், அத்தா இத்தியானன். அதே சந்தர்ப்பத்தில் அத்தா என்கிற ஃபீலுக்கு பிறகு ஹர்ஃபுஜர் பா வந்தால் அது ஒரு ஃப்ரேசல் வேர்பு. அதுக்கு அர்த்தம் அஹ்லர, கொண்டு வந்தான். அப்ப ஈத்தினி இருக்குது, அது மஹ்மூஸ் சட்டத்தின்படி யாவா மாறணும். ஈத்தினி பிரஜுலின், ஒரு மனிதரை நீங்கள் கொண்டு வாருங்கள். யுஹிப்புல்லாஹ வரசூலஹு, அல்லாஹுவையும் அவனுடைய தூதரையும் அவர் நேசிப்பாரே, அத்தகைய ஒரு மனிதரை நீங்கள் கொண்டு வாருங்கள். இப்ப இந்த வசனத்துல நம்ம ஷர்த்து ஜவாப் அடிப்படையில் கருத்து வாசிக்கிறல்ல. எப்படி வாசிக்கலாது? ஈத்தினி பிரஜுலின், என்னிடத்தில் ஒரு மனிதரை நீங்கள் கொண்டு வாருங்கள். அப்படி நீங்கள் கொண்டு வருவீர்களேயானால் அவன் அல்லாஹுவையும் ரசூலை நேசிப்பான் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்ல மாட்டோம். ஏன்? அவரை கொண்டு வருவது அல்லாஹுவையும் ரசூலை நேசிப்பதற்கு காரணமாக அமையாது என்கிற காரணத்தினால். ஃபஇன்னஹு லா யஜூஸு ஃபீஹில் ஜஸ்ம், ஏனென்றால் இங்கு ஜஸ்ம் செய்வது ஆகுமானது அல்ல. லா யஜூஸுன்னு அர்த்தம் ஆகாது, ஃபீஹி அதிலே அல் ஜஸ்ம், ஜஸ்ம் செய்ய இயலாது, கூடாது. ஏனென்றால் லிஅன்னக, நீ, லா துரித், நீ நாடவில்லை, அன்ன மஹப்பத்த ரஜுலி லில்லாஹி வரசூலிஹி, அல்லாஹுவையும் ரசூலையும் ஒரு மனிதர் நேசிப்பதானது முசப்பபத்துன் அனில் இத்தியானி பிஹி, அவரை கொண்டு வருவதற்கு காரணமாக்கப்பட்டுள்ளது என்பதை நீ நாடவில்லை. கமா துரீது ஃபி கௌலிக்க, உனது கூட்டில் நீ விரும்புவதை போல, நாடுவதை போல, உனது கூட்டில் நீ நாடுவதை போல. ஈத்தினி, என்னிடத்தில் நீ வா. உக்ரிம்க, நான் உன்னை அதாவது விருந்தோம்பல் செய்து கண்ணியப்படுத்துகிறேன். ஈத்தினி, என்னிடத்தில் நீ வா. உக்ரிம்க, உன்னை உனக்கு நான் இக்ராம் செய்கிறேன். இக்ராமுல் லைஃப்னால் விருந்தாளியை கௌரவிக்கிறது, அவருக்கு சாப்பாடு கொடுத்து அவருக்குரிய மரியாதையை கொடுக்கிறது. விருந்தாளியை வர சொல்லி போட்டு அவனுக்கு சாப்பாடு கொடுக்காம தெருவில் படுக்க வைக்கிறது இல்லை. அவனுக்கு நீ உன்னுடைய சுகங்களை எல்லாம் இழந்து அவனை சந்தோஷப்படுத்தணும். அதான் இஸ்லாம், அதான் இசுலாம். ஈத்தினி உக்ரிம்க பில் ஜெஸ்ம், ஜெஸ்ம் செய்வது கொண்டு ஈத்தினி உக்ரிம்க என்று சொல்லுகிற உனது கூற்றிலே நீ நாடுவதை போல. லி அன்னல் இக்ராம, ஏனென்றால் நீ உபசரிப்பது என்பது, அதாவது விருந்தோம்பல் செய்வது என்பது ட்ரீட் பண்றேன்னு சொல்ற இங்கிலீஷ்ல இல்லையா, ட்ரீட் பண்ற. லி அன்னல் இக்ராம், கௌரவிக்கிறதுனா விருந்தோம்பல் செய்கிறது, விருந்தோம்பல் செய்து கௌரவிப்பது என்பது முசப்பபுன் அனில் இத்தியான், வருவதற்கு காரணமாக்கப்பட்டிருக்கிறது. வ இன்னமா அரத்த, நீ நாடியதெல்லாம் ஈத்தினி பிரஜுலின் மௌசூஃபின் பிஹாதிஹி சிஃபா, இந்த பண்பால் வர்ணிக்கப்பட்ட ஒரு மனிதரை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்பதைத்தான்.
வ இன்னமா அரத்த இதை எங்க சொல்ல வராரு? அந்த ஈத்தினி பிரஜுலின் யுஹிப்புல்லாஹ வ ரசூலஹு அதுக்கு விளக்கம் சொல்றாரு. எப்படி? நீ ஒரு மனிதரை கொண்டு வா என்னிடத்துல, அவர் அல்லாஹ்வை ரசூலை நேசிப்பாரே அப்படிப்பட்ட ஒரு மனிதரை கொண்டு வா. எனவே அதுக்கு நீ அந்த நீ நாடக்கூடிய அர்த்தம் இதுதான். வ இன்னமா அரத்த நீ நாடக்கூடிய நீ நாடியதெல்லாம், வ இன்னமா அரத்த நீ நாடியதெல்லாம் ஈத்தினி பிரஜுலின் மௌசூஃபின் பிஹாதிஹி ஸிஃபா இந்த பண்பை கொண்ட ஒரு மனிதரை என்னிடத்தில் நீங்கள் கொண்டு வாருங்கள் என்பதைத்தான். வஅலம் நீ அறிந்துகொள், அன்னஹு லா யஜூசு அல் ஜஸ்ம் ஜஸ்ம் செய்வது கூடாது, ஃபி ஜவாபி அன் நஹி நஹியுடைய ஜவாபிலே, நஹினாத் முன்னுக்கு வரக்கூடிய தலபு ஃபியல் நஹியாக இருக்குது. அப்படிப்பட்ட நஹியுடைய அந்த ஜவாபிலே ஜிஸ்ம் செய்வது ஆகாது. இல்லா பிஷர்தி இல்லா பிஷர்தி அன் யஸிஹ ஒரு நிபந்தனையை கொண்டே தவிர. நான் உடைச்சி வாசிக்கிறேன், உடைக்கப்படாது என்று அது முதாஃபிலேஹி நான் உடைச்சி வாசிக்கிறது. இல்லா பிஷர்த்தின் ஒரு நிபந்தனையை கொண்டே அன்றி. அப்ப இல்லா பிஷர்தி அன் யஸிஹ தக்தீரு ஷர்த்தின் ஃபி மௌதிஹி அதனுடைய இடத்தில், ஃபி மௌதிஹினால் அதனுடைய இடத்தில் ஷர்த்தை ஏற்படுத்துவது, தக்தீர்னால் ஏற்படுத்துறது, அப்படி நம்ம என்ன கற்பனைக்கு கொண்டு வரது ஏற்படுத்துறது, அதனுடைய இடத்தில் ஷர்த்தை ஏற்படுத்துவது சரியாகுகின்ற நிபந்தனையை கொண்டே தவிர. ஃபி மௌதிஹி மக்ரூனின் பிலா அன் நாஃபியத்தி நஃபி செய்யக்கூடியதாகிய லாவுடன் இணைந்த ஒரு ஷர்த்தான ஒரு ஃபியலை அதனுடைய இடத்தில் ஏற்படுத்துவது சரியாகுகின்ற நிபந்தனையை கொண்டே தவிர நஹியுடைய ஜவாபிலே ஜிஸ்ம் செய்வது ஆகுமாக மாட்டாது என்பதை நீ புரிந்து கொள். வாசிஹத்தில் மஅனா கருத்தும் சரியாக இருப்பதனுடன். வதாலிக்க நஹு கௌலிக்க அதனுடைய கூற்றை போல, வதாலிக்க அது நஹு கௌலிக்கு கூற்றை போல. லா தக்ஃபுர் ததுகுலில் ஜன்னா லா தக்ஃபுர் என்றால் நீ அல்லாஹுக்கு மாறு செய்யாத, அப்படி நீ மாறு செய்யவில்லை என்றால் ததுகுலில் ஜன்னா ஜன்னாவுக்கு நீ போயிடுவாய், சொர்க்கத்தில் நீ நுழைந்திருவாய். வலா ததுனு மினல் அசதி தஸ்லம் இது ஏற்கனவே வந்ததான் திருப்பியும் அரைக்கிறாரு, அரைச்சமாவை தான் திருப்பி அரைக்கிறாரு. லா ததுனு இந்த அரைச்சமாவைத்தான் இவர் அரைக்கிறாருன்னு சொல்லி இவருக்கு முன்னால யாருக்கு இந்த இமாம் இப்னு ஹிஷாம் சாருக்கு முன்னால சொன்னா எனக்கு அரைக்கு மற்ற பக்கம் கிருகி நிற்கும் முகம் பண்ணுங்குத. அரைச்ச மாவுடைய அரைக்கிறேன், அரைச்ச மாவில் நான் இங்கே அரைக்கல, உங்களுக்கு விளக்குறதுக்காக வேண்டி ரிப்பீட் சொல்றேன் அப்படிங்கிறாரு. உண்மையில இவன் இப்னு ஹிஷாம் இருந்தால் நான் உண்மையில இப்படி தான் ஜூம் கிளாஸ் நடத்த மாட்டேன், உங்க எல்லாருக்கும் நானாகவே ஃப்ரீ டிக்கெட் போட்டு ஈஜிப்டுக்கு அனுப்பிவிட்டு வேலையை பார்த்துருவேன். அல்லாஹ் அக்பர். லா ததுனு மினல் அசதி சிங்கத்திடம் நீ நெருங்காதே, தஸ்லம் அப்படி நீ நெருங்கவில்லை என்றால் நீ தப்பி விடுவாய். சலீமை இஸ்லாம் அர்த்தம் தப்புறது. ஃபைன்னஹு லவ் கீல ஏனென்றால் சொல்லப்பட்டால், ஃபி மௌதிஹிமா இந்த ரெண்டினுடைய இடத்திலே சொல்லப்பட்டால், எப்படி சொல்லப்பட்டால், இன்லா தக்ஃபுர் ததுகுலில் ஜன்னத இன்லா தக்ஃபுர் ததுகுலில் ஜன்னத என்று சொல்லப்பட்டால், லா ததுனு மினல் அப்படிதானே, இன்லா ததுனு மினல் அசதி தஸ்லம் இன்லா தக்ஃபுர் ததுகுலில் ஜன்னா வ இன்லா ததுனு மினல் அசதி தஸ்லம் என்று சொல்லப்பட்டால் இந்த ரெண்டு இடங்கள்லையும் சஹ அது சரியாகிவிடும். பிஹிலாஃபி கௌலிக்கே உனது கூற்றுக்கு மாற்றமாக, லா தக்ஃபுர் ததுகுலில் ஜன்னா லா தக்ஃபுர் ததுகுலில் ஜன்னா என்ற அந்த கூற்றுக்கும் வலா தது நசதி குலுக்க என்கிற அந்த கூற்றுக்கும் மாற்றமாக உள்ள நிலை. இந்த ரெண்டு இடங்கள்லையும் ததுகுலு குலுன்னு ரஃபு தான் செய்யணும், ஜிஸ்ம் செய்யறது. நம்ம கருத்து நம்ம நஃபியோட இன்ன நம்ம வச்சோம்னா கருத்து கம்ப்ளீட் ஆகாது. பாருங்க, ஃபைன்னஹு மும்தனியுன் ஏனென்றால் விலக்கலாகிவிடும். ஃபைன்னஹு லா யஸிஹு அய்யுகால இங்கு சொல்லப்படுவது சரியாகாது. லா யஸிஹு என்றால் சஹீஹாகாது, சரியாகாது, இங்கு கூறப்படுவது சரியாகி விடாது. இன்லா தக்ஃபுர் ததுகுலின்னார் நீ இறை நிராகரிப்பு செய்யவில்லை என்றால் நரகத்தில் நுழைவாய். கருத்து பிள்ளை. எப்படி இறை நிராகரிப்பு செய்யாட்டி நரகத்துக்கு போற, சொர்க்கம் தானே அவர் போகணும். எனவே அது வசனம் பிள்ளை. இல்லா ததுனுமின் அசதி சிங்கத்திடம் நீ நெருங்கவில்லை என்றால் குல்க உன்னை அது கொன்று தின்று விடும். சிங்கத்தில் நெருங்காட்டி எப்படி அது உன்னை பிடிச்சி கொள்றது, நீ தப்பிடுவாய். உன்னைய தின்னும் என்று சொல்றது பிள்ளை, உன்னை பிடிச்சி கொன்று தின்னும் என்று சொல்றது பிள்ளை. வலிஹாதா இதனாலதான் அஜ்மஅத்தி சபுஅத்து 7 காரிமார்களும் எனது உடன்பட்டிருக்கிறார்கள். அல் குர்ரா உசபுஆ அலர் ரஃப்இ ரஃபு செய்வதற்கு ரஃபு செய்கின்ற விடயத்தில் உடன்பட்டிருக்கிறார்கள். ஃபி கௌலிஹி தஆலா வலா தம்னுன் தஸ்தக்சிர் வலா தம்னுன் தஸ்தக்சிர் என்கிற அந்த வசனத்தில் தஸ்தக்சிரு என்கிற அந்த வசனத்தில் ரஃபு செஞ்சுதான் ஓதணும் அப்படின்னு சொல்லி எல்லாரும் சொல்லியிருக்காங்க, எல்லாரும் அப்படித்தான் ஓதியிருக்காங்க.
என்ன கருத்து? வலா தம் சூரத்து முத்தசில்ல வர வசனம் தானே. எப்படி வருதுன்னு கேட்டால் வலா தம்னுன் நீங்கள் எப்படி சொல்லி காட்டாதீர்கள். மன்னன்ற அர்த்தம் சொல்லி காட்டுறது. இன்னொரு அர்த்தம் வரும் என்றால் வலா தம்னுன் நீங்க தர்மம் செய்யாதீர்கள். மன்னன்றதுக்கு என்னது தர்மம் செய்யறன்னு கருத்து இருக்கு. அப்ப வலா தம்னுன் நீங்க தர்மம் செய்யாதீர்கள். தஸ்தக்சிர் அதிகத்தை நீங்கள் எதிர்பார்த்த நிலையில், அதிகத்தை நீங்கள் தேடி நிலை. இது அதாவது என்ன அல்லாஹு தஆலா சொல்லுவாரான்னா, நபியை நீங்க மற்றவங்களுக்கு கொடுங்க ஆனால் அது நீ கொடுப்பதன் மூலமாக அவங்கள்ட்ட இருந்து இன்னும் உங்களுக்கு அதற்கு பிரதி உபகாரமாக மேலதிகமான என்னது அன்பளிப்புகளோ அல்லது கொடைகளோ அல்லது தர்மங்களோ உங்களுக்கு கிடைக்கணும் நீங்க எதிர்பார்க்க கூடாது. அதுதான் ஒருத்தர் சொல்ல வரேன். வலா தம்னுன் தஸ்தக்சிர் அதாவது அதிகத்தை எதிர்பார்க்கிற நிலைமையில நீங்க தர்மம் செய்யாதீங்க. அப்ப இதுல நம்ம ஜெஸ்ம் செஞ்சு ஓதினா கருத்து பிழைக்கும். எப்படி? வலா தம்னுன் நீங்கள் தர்மம் செய்யாதீர்கள். அப்படி நீங்கள் தர்மம் செய்யவில்லை என்றால் தஸ்தக்சிர் அதிகத்தை நீங்கள் தேடுவீர்கள் சொல்ற கருத்து பிழைக்குது. எனவே சரி வராது. லிஅன்னஹு லா யஸிஹு அய்யுகால ஏனென்றால் இங்கு சொல்லப்படுவது சரியாக மாட்டாது. இன்லா தம்னுன் தஸ்தக்சிர் என்று சொல்வது பொருந்தாது என்றால் வலைஸ ஹாதா பி ஜவாபின் இது ஜவாபான ஒன்றாக இல்லை. இது ஜவாபான ஒன்றாக இல்லை. தொடர்ந்து பாருங்க. வஇன்னமா ஹுவ ஃபீ மௌதிஇ நஸ்பின் அலல் ஹால். நம்ம இருக்கிற இடத்த கொஞ்சம் பார்த்துக்கணும். எங்க இருக்கான் 149வது அந்த பெரிய பந்திர கடைசி வரிகளுக்கு மேல் உள்ள வரி இல்லையா? வலைஸ ஹாதா பி ஜவாபின் இது ஜவாபு அல்ல. வஇன்னமா ஹுவ ஃபீ மௌதிஇ நஸ்பின் அது இருப்பதெல்லாம் நஸ்புடைய இடத்தில் தான். நஸ்புடைய இடத்தில் தான். என்ன மௌது என்ன அர்த்தம்? நஸ்புடைய இடத்திலே. அலல் ஹால் ஹாலின் படிக்கு அந்த நிலையின் கருத்து வருது. மினல் லமீர் ஃபீ தம்னுன் தம்னுன் என்கிற ஃபியல்ல இருக்கக்கூடிய அந்த லமீரில் நின்றும் ஹாலின் படிக்கு நஸ்பு செய்யப்பட்ட இடத்திலே அது இருக்கிறது. ஃபகஅன்னஹு கீல அது சொல்லப்பட்டது மாதிரி இது மாதிரி வலா தம்னுன் முஸ்தக்சிரன் வலா தம்னுன் நீங்கள் தர்மம் செய்யாதீர்கள். முஸ்தக்சிரன் அதிகத்தை தேடிய நிலையில் நீங்கள் தர்மம் செய்யாதீர்கள். வமஅனல் ஆயத்தி இந்த வசனத்தினுடைய அர்த்தம் என்ன தெரியுமா? அன்னல்லாஹ தஆலா நிச்சயமாக அல்லாஹு தஆலா நஹா நபியஹு அவனுடைய நபியை அல்லாஹு தஆலா தடுக்கிறான். அன் யஹப ஷைஅன் எதையும் அன்பளிப்பு செய்கிறது. வஹப யஹபு ஹிபத்தின் அர்த்தம் அன்பளிப்பு செய்கிறது. அன் யஹப ஷைஅன் ஒரு விஷயத்தை தர்மம் செய்வதை விட்டும் அல்லாஹு தஆலா தடுக்கிறான். வஹுவ யத்மஉ அவருமோ பேராசை வைத்த நிலையில் வஹால் வஹுவ யத்மஉ அவருமோ பேராசை வைக்கிறது. தமிஅ யத்மஉ தம என்றால் பேராசை வைத்தான். அன் யதஅவ்வல மினல் மௌஹுபி லஹு தஅவ்வல யதஅவ்வதுனால் அதுக்கு கைமாறு செய்கிறது. கைமாறு செய்யறதுன்னா பிரதி உபகாரம் செய்யறேன். நான் ஒரு ஆளுக்கு கொடுக்க அவர் எனக்கு தாரது. உதாரணமாக நான் என் அயல் வீட்டுக்காரருக்கு நான் ஒரு இப்போ எனக்கிட்ட இருக்க ஒரு பொருளை கொடுக்க போறேன். உதாரணமாக எங்களோட வீட்டை கொய்யா மரம் காய்ச்சி இருக்குதுன்னா அந்த கொய்யா மரத்தினுடைய பழத்தை கொடுக்குறேன். என்ன எதிர்பார்ப்பு? அவரோட வீட்டை மாமரம் இருக்குது, அது காய்ச்சா எனக்கு தருவார். அதில் பழம் பறிக்கிற காலப்பகுதிகளில் அது எனக்கு பழம் கிடைக்கும் என்கிற ஒரு அந்த எதிர்பார்ப்பு. அப்படி சில எதிர்பார்க்கறது தானே. இவர் பருப்பு கறி ஆக்கியிருப்பார், அவர் இறைச்சி கறி ஆக்கியிருப்பார். இவர் பருப்பு கறி ஒன்று கொடுத்தாருனால் அங்கே இறைச்சி கறி கிடைக்கும். அப்போ என்னது? தஅவ்வல இதுக்கு அது இவல் என்னது? அதுக்கு இன்ஸ்டன்ட் ஆஃப் சப்ஸ்டிடியூட் அதாவது இதுக்கு பகரமாக அது கிடைக்குது அவருக்கு. அதான் தஅவ்வலன்றது. அப்போ வஹுவ யத்மஉ அவருமோ பேராசை வைத்த நிலையில் அன் யதஅவ்வல அவருக்கு பிரதி உபகாரம் கிடைக்க வேண்டும் என்று யாரிடமிருந்து? மினல் மௌஹூபி லஹு யாருக்கு அவர் அன்பளிப்பு செஞ்சாரோ அவரிடமிருந்து. அக்ஸர மினல் மௌஹூப் அன்பளிப்பு செய்யப்பட்டதை விட அதிகமானது அவருக்கு பிரதி உபகாரமாக கிடைக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிற நிலையில பேராசை வைக்கிற நிலையில எதையும் நீங்க கொடுக்காதீங்க என்று அல்லாஹு தஆலா தடுப்பதைத்தான் இங்கு அல்லாஹு தஆலா நாடுறான். அப்ப என்ன சொல்ல வாரம்டால் வலா தம்னுன் தஸ்தக்சிரு என்கிற அந்த திருவசனத்துல சூரா முத்தஸிர் வசனம் 6 அதுல வரக்கூடிய அந்த வசனத்துல நமக்கு ஜெஸ்ம் செய்ய இயலாது. எதுக்கு? தஸ்தக்சிர்னு ஜெஸ்ம் செய்ய இயலாது. காரணம் என்னென்றால் நம்ம லா தம்னுனுக்கு முன்னால லா தம்னுன்னு சொல்லி நம்ம என்கிற நஃபியையும் இன் என்கிற ஷரத்தையும் லா என்கிற நஃபியையும் வச்சால் கருத்து பிழைக்குது. எப்படி கருத்து பிழைக்குது? லா தம்னுன் நீங்கள் தர்மம் செய்யவில்லை என்றால் தஸ்தக்சிர் அதிகத்தை நீங்கள் தேடுவீர்கள் என்று சொல்றது பிழை. அது வாக்கியம், அது பிழை. எப்படி கருத்து வரணும்? நீங்க தர்மம் செய்யாதீங்க அதிகத்தை எதிர்பார்த்த நிலையில்.
அதாவது நீங்கள் யாருக்கு உதவி செய்கிறீங்களோ அன்பளிப்பு செய்கிறீங்களோ அவங்களிடமிருந்து அதிகமான கைமாறுகளை எதிர்பார்த்த நிலையில் நீங்கள் தர்மம் செய்யாதீர்கள் என்கிற அந்த படி கருத்து வாசிக்கிறது தான் அவடத்தில் மிக பொருத்தம். இப்போ ஒரு கேள்வி வரும். ஃபஇன் குல்த, நீ என்னிடத்தில் கேட்டால், ஃபமா தஸ்னஉ பிக்ராஅத்தி அல் ஹசன் அல் பஸ்ரி ரஹிமஹுல்லா, இமாம் ஹசன் அல் பஸ்ரி ரஹிமஹுல்லாவினுடைய ஒரு கிராத் இருக்குது, அதுக்கு என்ன விளக்கம் சொல்ல போறீங்க? ஃபமா தஸ்னஉ, நீ என்ன செய்ய போகிறீர்கள்? பிக்ராஅத்தி அல் ஹசன் அல் பஸ்ரி, இமாம் ஹசன் அல் பஸ்ரி ரஹிமஹுல்லாவுடைய கிராத்துக்கு நீங்க என்ன விளக்கம் சொல்ல போறீங்க? தஸ்தக்சிருண்டு ஓதுறதுக்கு பதிலாக அவர் வல தம்னுன் தஸ்தக்சிருண்டு ஜெஸ்ம் வச்சாரே, பில் ஜெஸ்ம் வச்சு ஓதிருக்காரு. என்ன விளக்கம்? குல்து, அவர் சொல்றாரு, இப்னு ஹிஷாம் ரஹிமஹுல்லாஹ் சொல்றாங்க, குல்து, நான் விளக்கம் சொல்றேன் தெரியுமா? யஹ்தமிலு ஸலாஸத அவ்ஜுஹின், அதுக்கு 3 விதங்கள் அதற்கு இடம்பாடாகும். அதுக்கு 3 விதங்கள் அதுக்கு நமக்கு பதில் சொல்லலாம். யஹ்தமிலுனால் அந்த ஜெஸ்ம் செஞ்சமைக்கு சாத்திய, அதாவது இடம்பாடாகும். ஸலாஸத்து அவ்ஜுஹ், 3 யஹ்தமிலு ஸலாஸத அவ்ஜுஹின், 3 விதங்களுக்கு அது இடம்பாடாகும். அப்படின்னா 3 விளக்கம் சொல்லலாம். ஒன்று அஹதுஹா, அந்த 3 விளக்கங்கள் ஒன்று என்ன தெரியுமா? ஐயக்கூன பதலன் மின் தம்னுன், தம்னுன் என்கிற சொல்ல இருந்து அது பதல்னால் தவாபியினுடைய பாடத்தில் நம்ம படிப்போம் இன்ஷா அல்லாஹ். அத்துஃபு, பதல், தஅக்கீது, சிஃபத் அப்படின்னு கொஞ்சம் இருக்கு. அதில் இந்த பதல் தொதல் என்று சொல்றது என்னதுன்னு கேட்டால், முன்னால உள்ள அதே விஷயம் மீட்டி கொண்ட அதே செய்தி கொஞ்சம் விளங்குறதுக்காக நம்ம ரிப்பீட் சொல்றது. உதாரணமாக நம்ம சொல்வதாக இருந்தால், ரஅய்து ஹாலிதன் அஹாக்க, ரஅய்து ஹாலிதன், ஹாலிதை நான் கண்டேன் அப்படின்னு சொல்லி போட்டு அஹாக்க அப்படின்னா உங்களோட பிரதர் ஹாலிதை கண்டேன் அப்படின்னு சொல்றது. உண்மையிலே ஹாலிதுன்னு சொல்ற அந்த சொல் மூலமாக அந்த ஆள் அறியப்படுறாரு. ஆனா ஊர்ல 10-15 ஹாலித் இருப்பானே. ஸோ அந்த முன்னிலையில நிற்கக்கூடிய அந்த முகாத்தப் ஆடியன்ஸை பார்த்து சொல்றாரு, உங்களோட பிரதர் ஹாலித் அவரை பார்த்தேன் அப்படின்னு சொல்றாரு. அப்ப இது பதல் சொல்றது. இதுக்கு பதல்னா அந்த பின்னால அட்டாச் பண்ற நம்ம ஒரு கம்ப்ளிமெண்ட் மாதிரி, அதாவது முன்னால சொல்லப்பட்டதனுடைய அர்த்தத்தை முழுமைப்படுத்தக்கூடிய ஒரு மீள் நிரப்பி மாதிரி அது. அப்ப எப்படி இங்க கருத்து வரும்? கஅன்னஹு கீல, இங்க சொல்லப்பட்டதை போல, லா தஸ்தக்சிர் ஐ லா தரமா துதீஹி கஸீரா, அந்த அர்த்தம். லா தஸ்தக்சிர், அதிகத்தை தேடாத என்ற அர்த்தம். ஐ லா தர, நீங்கள் கனது பார்க்காதீர்கள், மா ஒன்றை, துதீஹி கஸீரன், நீங்கள் கொடுக்கிறீர்கள் விதமான ஒன்றை அதிகமானதாக நீங்கள் பார்க்காதீர்கள். அப்ப எப்படி கருத்து வரும்? லா தம்னுன், நீங்க தர்மம் செய்யாதீர்கள். லா தஸ்தக்சிர் என்றால் நீங்கள் கொடுக்கிற அந்த தர்மத்தை நீங்க அதிகமாக தர்மம் செய்றீங்கன்னு சொல்லி நீங்க நினைக்காதீங்க அப்படின்னு ஒரு அர்த்தம். 2வது விளக்கம் சொல்றாரு, வசானி ஐயக்கூன இருக்கலாம், ஐயக்கூன இருப்பதாகும். எப்படி இருப்பது? கத்தர, அந்த இமாம் ஹசன் பஸ்ரி ரஹிமஹுல்லாஹ் தக்தீர் வச்சிருக்கலாம், அல் வக்ஃப் அலைஹி, அதுல வக்ஃப் செய்வதை நாடி இருக்கலாம். அதாவது வலா தம்னுன் தஸ்தக்சிர் என்று சொல்லி அவர் சுக்குன் வச்சு ஓதினதுக்கான காரணம் அவர் ஒருவேளை வக்ஃப் செஞ்சிருக்கலாம் அந்த வசனத்துல. லிகௌனிஹி ரஅஸ ஆயத்தின், என்றால் அது ஒரு வசனத்தினுடைய துவக்கம் மாதிரி இருக்கு. அப்ப அங்க அவர்ல என்ன செஞ்சிருக்கலாம்? அவர் வக்ஃப் செஞ்சிருக்கலாம். எனவே ஃபஸக்கனஹு லி அஜ்லில் வக்ஃப், வக்ஃபுக்காக வேண்டி அங்க அவர் சுக்கூன் வச்சிருக்கலாம். சும்ம வஸலஹு பினியத்தில் வக்ஃப், பிறகு அதை அவர் சேர்த்து ஓதிருப்பாரு வக்ஃபுடைய எண்ணத்துல அப்படின்னு சொல்றாரு. வசாலிஸ் 3வது விளக்கம், ஐயக்கூன சக்கனஹு, அதற்கு அவர் சுக்கூன் வச்சிருக்கலாம், அல்லது சக்கனஹு அல்லது சக்கனஹு வாசிக்க நல்ல. ஐயக்கூன சக்கனஹு, அதுக்கு அவர் சுக்கூன் வைத்திருக்கலாம். லிதனாசுபி ரூசில் ஆய், அந்த ஆயினால் ஆயாத், ஆயத்தும் ஜம்மு ஆயாத் வ ஆய், அப்படி முந்தி காலங்கள்ல எல்லாம் ஆயாத்துன்னு சொல்லி ஜம்மு பயன்படுத்துறல்ல, ஆயின்னு தான் பயன்படுத்துற. வல் ஆன் யதி அஹூனா ஸைத் லியக்ர அலைனா ஆயம் மினல் குர்ஆனில் கரீம், அப்படிதான் சொல்லுவாங்க. ஆயாத்தி மினல் குர்ஆனில் கரீம்னு சொல்ல மாட்டாங்க, ஆயின் தான் சொல்றது. ஆயின்னா வசனங்கள். அப்ப வசனங்களினுடைய என்னது ரூசுல் ஆயினால் ஒவ்வொரு ஆயத்தும், ரூசுல் ஆயான்ற என்னது ஆயத்தினுடைய அந்த ஒவ்வொரு பகுதிகள். அப்ப அந்த ஆயத்தினுடைய ஒவ்வொரு முடிவுறு பகுதிகளும் பொருத்தமாக இருப்பதற்காக வேண்டி. ஏனென்றால் இந்த வசனத்தின நீங்க நல்லா பாத்தீங்கன்னா சூரத்து முத்தஸிர்ல அந்த ஆரம்பத்துல இருந்து யா அய்யுஹல் முத்தஸிர் கும் ஃபஅன்திர் வருதே, அந்த வசனத்துல நீங்க பாத்தீங்கன்னா கடைசியில ராவுலன்னு படி வரும், ஒரு சுக்கு நடந்து வந்துடும் பாருங்க. ஃபஅன்திர், ஃபகப்பிர், ஃபதஹிர், ஃபஹ்ஜுர், அதே மாதிரி தான் வலா தம்னுன் தஸ்தக்சிர்,
ராவுல முடிஞ்சு வாருந்து கடைசினத்துக்கு சுக்குன் வருது. எனவே அந்த அடிப்படையில் அந்த தனாசுபு ரூசில் ஆய் வசனங்களினுடைய முடிவுறு பகுதிகள் பொருத்தமாக அமையணும் என்கிறதுக்காக வேண்டி அந்த அந்த சீரிய ஒழுங்கை நாடி அவர் சுக்குன் வச்சிருக்கலாம் அப்படின்னு 3 விளக்கம் சொல்றாங்க. ஒரு விளக்கம் என்னது, அதாவது பதல் என்கிற அடிப்படையில் லா தம்னுன்ல இருந்து லா தஸ்தக்சீர் பதல். அப்ப லா தம்னுக்கு ஜிஸ்ம் இருந்தால் லா தஸ்தக்சீருக்கும் ஜிஸ்ம் தான் வரணும். ஏன்னா பதிலுக்கு வர இரப்தனை முதல் மின்ஹுக்கு வரணும். அதனால ரெண்டாவது என்னென்று கேட்டால் வசனத்தினுடைய கடைசியாக அது இருக்குது, கடைசி பகுதியாக இருக்குது. ஸோ வசனத்தினுடைய கடைசி பகுதிகளை நிப்பாட்டும் பொழுது சுக்கூன் வைக்கிற வளமை இருக்குது. எனவே அந்த அடிப்படையில் என்னது வசனத்தினுடைய ஒரு கடைசி துண்டு மாதிரி அது இருக்கிறதுனால வக்குஃபுக்காக அவன் சுக்கூன் வச்சிருக்கலாம். 3வது விளக்கம் என்னென்றால், இதுக்கு முன்னால் உள்ள வசனங்கள் எல்லாம் நம்ம பார்த்தோம்னா ராவுல சுக்கூன்ல முடியுது. ஒருவேளை அதை கவனிச்சு இந்த இடத்துலையும் அவர் என்ன செஞ்சுக்கலாம், சுக்கூன் வச்சு ஓதி இருக்கலாம் அப்படின்னு விளக்கம் சொல்றாங்க. அல்லாஹு ஆலம். இப்ப இந்த பகுதிகளோட நமக்கு ஒரு 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 கன்செப்ட் முடியுது. என்ன கன்செப்ட் முடியுது? ஒரே ஒரு முதாரியான ஃபீல் ஜிஸ்ம் செய்யக்கூடிய ஆமில்கள்ல தலபு ஃபீல் சம்பந்தப்பட்ட மேட்டரை முடிச்சிட்டாரு. இப்ப அடுத்ததெல்லாம் என்னது மிக குயிக்கா சொல்லி கொண்டு போற விஷயங்கள், அதெல்லாம் மிச்சமே லேசி. இந்த பகுதியில் லேசி. ரெண்டாவது முதாரியான ஃபீலுக்கு ஜிஸ்ம் செய்யக்கூடிய ஆமில் லம், அதுக்கு பிறகு லம்மா, அதுகளை பத்தி இப்ப பேச போறாரு. பாருங்க, அசான் இரண்டாவது நாள் இரண்டாவது ஆமில் முதாரியான ஃபீல் ஜிஸ்ம் செய்யக்கூடிய இரண்டாவது ஆமில் மிம்மா யஜிசிமு ஃபிஅலன் வாஹிதன், ஒரே ஒரு முதாரியான ஃபீல் ஜிஸ்ம் செய்யும் அவிதமானது என்றும் இரண்டாவதானது லம் இருக்கும். வஹுவ ஹர்ஃபுன், அது ஒரு ஹர்ஃப்னால் ஒரு இடைச்சொல். என்ஃபில் முதாரியான ஃபீலுக்கு அது நஃபி செய்யும், முதாரியான ஃபீலுடைய கருத்தை எதிர்மறையாக மாற்றும். வயக்லிபுஹு மாலியன், அது மட்டுமே அதனுடைய கருத்தை மாலி மன்ஃபியாக பெறட்டும். இப்போ கலப யக்லிப்னால் புரட்டுறதுக்கு சொல்றது, புரட்டும். ககவுலிக்க, உனது கூற்றை போல. லம் யக்கும் டால் மா காம, அவன் நிற்கவில்லை. வலம் யகுத், இன்னும் அவன் உட்காரவும் இல்லை. அப்ப லம் யகுத்னால் மா கஅத ஐ மா ஜலச. வக கௌலிஹி தஆலா, இன்னும் அல்லாஹு தஆலாவுடைய திருவசனத்தையும் போல. லம் யலித் வலம் யூலத், அல்லாஹு தஆலா யாரையும் குழந்தையாக பெற்றெடுக்கவும் இல்லை. வலம் யூலத், அவன் யாருக்கும் குழந்தையாக பிறக்கவும் இல்லை. அந்த மாலி மன்ஃபியினுடைய கருத்து. லம் யலித்னா மா வலத, லம் யூலத்னா மா உலித. வசாலிசு, மூன்றாவது ஜிஸ்ம் செய்யக்கூடிய அந்த ஆமில் என்னென்றால் லம்மாவாகும். லம்மா என்பது உஹ்துஹா, எதனுடைய உஹ்து, சகோதரி. லம் உடைய சகோதரி தான் லம்மா. அப்ப லம் தங்கச்சிக்காரி, லம்மா தாத்தாக்காரி. அப்படியா? உஹ்துஹான்னு சொன்னால் அதை சார்ந்தது. அப்ப லம்மா என்பது லம்மை சார்ந்தது. ககௌலிஹி தஆலா, அல்லாஹு தன்னுடைய கூற்றை போல. லம்மா யக்லி மா அமரஹு ஐ லம் யக்லி மா அமரஹு, அந்த அர்த்தம் தான் அது. ஆனா லம்முக்கும் லம்மாவுக்கும் என்ன வித்தியாசம் சொல்லுவோம்டால், லம்மாண்டால் இதுவரை நிகழவில்லை என்று வித்தியாசம். பின்னுக்கு சொல்லுவாங்க நமக்கு 4 வித்தியாசங்கள். ககௌலிஹி தஆலா லம்மா யக்லி மா அமரஹு, லம்மா யக்லி அவன் நிறைவேற்றவில்லை, மா ஒன்றை, அமரஹு அவனுக்கு அவன் ஏவிய ஒன்றை அவன் இதுவரை நிறைவேற்றவில்லை. பல் லம்மா யதூகு அதாப், பல் மாறாக லம்மா யதூகு அவர்கள் இன்னும் சுவைக்கவில்லை. அதாபி என்னுடைய வேதனையை இன்னும் அவர்கள் சுவைக்கவில்லை. அதுக்கு பிறகு சொல்றாரு வத்துஷாரிகு லம் ஃபி அர்பஅத்தி உமூரின். வத்துஷாரிகுண்டால் அந்த லம்மா என்பது கூட்டு சேர்கிறது. லம் உடன், இந்த இடத்துல லம் கூட்டு சேர்கிறது அல்ல, லம் உடன் அது கூட்டு சேர்கிறது. அதுண்டா எது? லம்மா. லம்மா என்கிறது தான் லம்முடன் கூட்டு சேர்கிறதுனா அதோட ஜாயின் ஆகுது. ஃபி அர்பஅத்தி உமூரின், ஃபி அர்பஅத்தி உமூர் 4 விஷயங்கள்ல கூட்டு சேருதுன்னா உடன்பட்டு வாரை. வஹி அந்த 4 விஷயங்கள் என்ன தெரியுமா? அல் ஹர்ஃபியத்து, ரெண்டுமே ஹர்ஃப். லம்மும் ஹர்ஃபு, லம்மாவும் ஹர்ஃபு, இஸ்மும் அல்ல ஃபியலும் அல்ல. அப்போ ஹர்ஃபுண்டச்ச அதுக்கு தனிய கருத்து ஒன்று இல்லை. ஒன்று ஃபியலோட தான் அது சேர்ந்தா தான் அதுக்கு கருத்து வரும். லம்மா ஃபியலோட தான் வரும். வலிஹ்திசாஸ் பில் முதாரி, முதாரியான ஃபியலுக்கு குறிப்பாகுவது. அப்போ ரெண்டுமே முதாரியான ஃபியல்ல தான் நுழையும். மாலிக்கு முன்னால் லம் ஃபஅலண்டோ லம்மா ஃபஅலண்டோ சொல்றது இல்லை. அந்த ஜிஸ்ம் செய்யக்கூடிய இந்த லம்மா படிக்கு சொல்றல்ல அப்படி. எனவே முதாரிக்கு குறிப்பாகுதல், இஹ்திசாஸ்னா குறிப்பாகிறது. வஜஸ்முஹு, அது மட்டும் இல்லை முதாரியான ஃபியலுக்கு அவை ரெண்டும் ஜிஸ்ம் செய்யும். வஜஸ்முஹு, அப்போ அந்த விஷயத்திலையும் அது கூட்டு சேருது. ஒன்று ஹர்ஃபு முதாரியில தான் வரும், ஜிஸ்ம் செய்யும். அது மட்டும் இல்லாமல் வ கல்பு ஜமானிஹி இலல் முதையீன், அதனுடைய கருத்தை மாதியாக பிரட்டுவது. அப்போ லம்மும் லம்மாவும் மாதி முதாரியில நுழைந்தாலும் மாதி மன்ஃபியினுடைய அர்த்தம் இறந்த கால எதிர்மறை கருத்தை கொடுக்கும். வத்துஃபாரி குஹா, அப்போ வத்துஃபாரி குஹாவில் 2 லமீர் இருக்கு. துஃபாரிக்குள்ள வர லமீர் லம்மாவை பார்த்து மில்லுது.
அந்த ஹாண்ட் இருக்கக்கூடிய அந்த ஹியங்கிற லமீர் வந்து லம்மை பார்த்து மீறுது. ஒத்துஃபாரி குஹாண்டால் அது அதை விட்டு பிரிகிறது. அது அதை விட்டு பிரிகிறது என்றால் லம்மா லம்மை விட்டு பிரிகிறது. ஃபி அர்பஅத்தி உமூரின் 4 விஷயங்களில். அஹதுஹா அவைகளில் ஒன்று அன்னல் மன்ஃபிய பிஹா அதன் மூலம் நஃபி செய்யப்பட்டதானது முஸ்தமிருன் அல் இன்திஃபாஉ இலா ஜமனில் ஹல். முஸ்தமிருன் அல் இன்திஃபாஉ அல்லது முஸ்தமிருல் இன்திஃபாஇ இலா ஜமனில் ஹால். ஹாலினுடைய ஹால்னா நிகழ்காலம். என்ன ஹாலினுடைய நிகழ்காலத்தினுடைய காலம் வரை நிகழ்காலம் வரைக்கும் அந்த நஃபி நீடித்திருப்பதாகும். அன்னல் மன்ஃபிய பிஹா அதன் மூலம் நஃபி செய்யப்பட்டதானது முஸ்தமிருல் இன்திஃபா அந்த நஃபி நீடித்திருக்கும் இலா ஜமனில் ஹால் எனது அந்த நிகழ்காலம் வரைக்கும் அந்த 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 நிலைமை வரைக்கும் ஜமனுல் ஹால் அந்த நிலைமை வரைக்கும். பிஹிலாஃபில் மன்னி ஃபியி பிலம் லம்மைக்கு நஃபி செய்யப்பட்டதற்கு மாற்றமாக. அதில் என்ன சொல்ல வராங்கண்டா, இப்போ நீங்கள் லம்மாவை போட்டு சொன்னீங்க என்றால் அந்த நஃபி நீங்கள் அந்த சொன்ன அந்த நேரம் வரைக்கும் அந்த நிகழ்காலம் வரைக்கும் அந்த சொன்ன நேரம் வரைக்கும் நஃபி தொடர்ந்து இருக்குது. அதுக்கு பிறகு அந்த நஃபியில் உறுதி ஒன்று இல்லை. எப்படி தெரியுமா, இன்றைக்கு மழை பெய்ய இல்லையா இங்கே இன்னும் ஒரு ஆள் கேள்வி கேட்குறவங்கள்ட்ட, இன்றைக்கு மழை பெய்ய இல்லையா அம்பி அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. எங்களை உள்ள வந்து தம்பின்னு கேட்க மாட்டாங்க, ஆனா அப்படி தான் கேட்குறது. மழை பெய்ய இல்லையா அம்பி அப்படின்னா மழை பெய்ய இல்லையா தம்பியே இந்த கேட்குறது தான் அது. மழை பெய்ய இல்லையா தம்பி இன்றைக்கு அப்படின்னு சொல்லி. அப்போ அங்கே உள்ளவர் சொல்லுவார், இது வரைக்கும் தான் பெய்யல்ல, இனி இதுக்கு பிறகு இந்த வானம் உருட்டி கொண்டு தான் இருக்குது, ஒரு வேலை பெய்ஞ்சாலும் பெய்யலாம். அப்போ இதுவரை பெய்யவில்லை. அப்போ லம்மா என்சிலில் மதரு லம்மா என்சில் அல் மதர். நீங்கள் லேட்டாகி வகுப்புக்குள்ளே போகிறீங்க, எல்லாரும் சும்மா பேசிக்கொண்டு கை வர அடிச்சு கொண்டு இப்போ கொசிப்பிங்கில் இருக்கானல் எல்லாருமே ஒருத்தன் இன்னொருத்தனை பற்றி இப்போ கழுகி குடிச்சு கொண்டு இருக்கானல். நீங்கள் போகிறீங்க திடீரெண்டு லேட்டாகி தான் போய் போனீங்க, எல்லாரும் பேசிக்கொண்டிருக்கோம். உங்களுக்கு ஒரு பேரதிர்ச்சியாக இருக்குது. வளமையா சார் நேரகாலத்தில் வந்துடுவார், நன்றைக்கு காணலை. அப்போ உங்களோட ஃப்ரெண்ட் கிட்ட கேட்குறீங்க, என்னடா சார் வரலையாடா, இது வரைக்கும் தான் வரல, இதுக்கு பிறகும் வரலாம், இது வரைக்கும் வரையில இதுக்கு பிறகு வர இயலும். அப்போ லம்மா யஹ்துர் அல் முதர்ரிஸ் லம்மா யஹ்துரில் முதர்ரிசு அப்போ இது வரைக்கும் வரல, இதுக்கு பிறகு வரலாம். அப்போ அந்த கருத்து அந்த லம்மா தரும். ஃபஇன்னஹு கத் யகூனு முஸ்தமிர்ரன் சில வேளை அந்த நஃபி தொடரலாம். உதாரணமாக எது மாறிண்டால் மிஸ்லு லம் யலித் பிஹிலாஃபில் மன்ஃபி பிலம், அதை நம்ம வாசிக்கலையே. பிஹிலாஃபில் மன்ஃபி பிலம் லம்மைக்கு நஃபி செய்யப்பட்டதற்கு மாற்றமாக, லம்மை கொண்டு நஃபி செய்யப்பட்டதற்கு மாற்றமாக, லம்மைக்கு நஃபி செய்யப்பட்டதுக்கு உதாரணமாக லம் யஹ்துரில் முதர்ரிஸ் ஆசிரியர் வரவில்லை என்றால் இதுக்கு பிறகு வரை மேலும் வராமலும் இருக்கலாம். அது அது ரெண்டாவது விஷயம் வழங்குதான். ஆனால் அந்த அந்த நஃபி வந்து முன்னுக்கு பின்னுக்கு எல்லாமே அது என்னது இதுக்கு பிறகு என்னது இந்த அதாவது இது வரைக்கும் வரவில்லைன்னு கற்று வராது, வரலன்னு மொத்தமாக வரும். வரல அப்படின்னு சொல்லி அது இதுக்கு பிறகு வரலாம் வராமலும் இருக்கலாம், அது இடத்தை பொறுத்து நம்ம தீர்மானித்து கொள்ளையிடும். அதான் சொல்றாரு பிஹிலாஃபில் மன்ஃபி பிலம் லம்மைக்கு நஃபி செய்யப்பட்டதற்கு மாற்றமாக. ஃபஇன்னஹு கத் யகூனு முஸ்தமிர்ரன் ஏனென்றால் அதனுடைய அந்த நஃபி தன்மை வந்து நீடிக்கலாம். உதாரணமாக எது மாறிண்டால் மிஸ் லம்மா எலித் லம்மா எலித் லம் எலித் இல்லையா, லம் எலித் அல்லாஹு தாலா குழந்தையை பெற்றெடுக்கவில்லை. அல்லாஹு தாலா குழந்தையை பெற்றெடுக்கவில்லைங்கிறது அது அவனுடைய சிஃபத்துன் அஸலியத்துன் தாயிம. அல்லாஹு தாலா எப்பையும் இப்பையும் ஒருபோதும் என்னது அவன் குழந்தைகளை பெற்றெடுக்க மாட்டான், அது அவனுக்கு தேவையில்லை, மனைவி மக்கள் அவனுக்கு தேவையில்லை. அப்ப எனவே லம் எளிதில் வரக்கூடிய அந்த நஃபி வந்து அது இஸ்திம்ரார் தாம், என்னது அது அல்லாஹு தாலாவுடைய நாட்டத்தோடு சம்பந்தப்பட்டது. அது வந்து அல்லாஹுக்கு அந்த 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 குழந்தையை பெற்றெடுத்தல் என்கிற அந்த தன்மையே எனது அல்லாஹுனுடைய அந்த கடவுளுங்கிற அந்த தன்மைக்கு என்னது மாற்றமானது, நேர் எதிரானது. வகது யகூனு முன்கத்தியான் சில வேளை அந்த நஃபியன் செய்யலாம் தடைப்படலாம். முன்கத்தின் அர்த்தம் தடைப்படலாம். மிஸ்ல் ஹல் அத்தா அலல் இன்சானி ஹீனும் மினத் தஹ்ரி லம் யகுன் ஷைஅன் மத்கூரா. இங்க பாருங்க, ஹல் அத்தா அலல் இன்சான் நிச்சயமாக மனிதனிடம் வந்து விட்டது, ஹீனும் மினத் தஹர் காலத்தினின்றும் ஒரு பகுதி நிச்சயமாக மனிதனிடம் வந்து விட்டது. இந்த இடத்துல ஹல் வந்து கேள்வி கேட்கிற சொல் அல்ல, வந்ததா அப்படின்னு கேள்வி அல்ல, அது நிச்சயமாக கருத்து. கது அத்தா அலல் இன்சான் அர்த்தம் மனிதன் மீது ஒரு வந்து விட்டது. ஹீனும் மினத் ஒரு காலம், அந்த காலம் எப்படிப்பட்ட காலம், லம் யகுன் ஷைஅன் மத்கூரா அவர் அந்த கால பகுதியில் ஒரு கூறப்படும் ஒரு பொருளாக அவன் இருக்கவில்லை. அதாவது என்னென்றால் சொல்லப்படக்கூடிய கூறப்படக்கூடிய ஒன்றாக அவன் இருக்கவில்லை என்றால் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை நீங்கள் எடுத்து பாருங்க. இந்த நிஹார் மௌலவிக்கு 35 வயசு, விளையாட்டில் இன்னொரு 5 வருஷம் இருந்தாருன்னா நுபுவத்து கிடைச்சிடும். அப்போ எனக்கு 35 வயசு, இப்போ நான் 90ஆம் ஆண்டு பசங்க 90 10 பிறந்திருக்கேன் நான், நல்லா பார்த்துக்குங்க.
அப்போ இன்னொரு 5 வருஷம் தான் கிடக்கு நுபுவத்து கிடைக்கிறதுக்கு. அதுக்காக நீ ஹிரா கோயிலை போய் தவமெல்லாம் விரிக்க மாட்டேன் நிகழுங்க. அப்போ இப்போ நான் 35 வருஷத்துக்கு முந்தி நிஹார்னு ஒரு பிரஜை இருந்திருப்பானா இலங்கையில்? இல்லை. அவர் எங்கே இருந்திருப்பார்? ஆலமுல் அருவாரில் தான் இருந்திருப்பார். என்ன அல்லது என்னுடைய தந்தையினுடைய முள்ளந்தண்டில் நான் இருந்திருப்பேன். இப்போ இந்த 35 வருஷத்துக்கு முந்தி நான் இல்லை. இதே மாதிரி ஒரு இப்போ உதாரணமாக ஒரு 20 வயசு பிள்ளை ஒரு ஆளுக்கிட்ட கேட்டேன் நம்ம, அதாவது அவர் 20 வருஷத்துக்கு முந்தி இருந்திருப்பார்? அவர் இல்லை. இந்த நூற்றாண்டு வாழக்கூடியவங்க இது ஒரு 100 வருடங்களுக்கு முந்தைய அவர் இருந்திருப்பாரா? இருந்திருக்க மாட்டார் இந்த உலகத்தில். அப்ப எனவே அந்த மனிதன் ஒரு காலத்துல அவன் யாருன்னு சொல்லி அடையாளப்படுத்தப்படக்கூடிய அளவுக்கு இருக்கல்லப்ப அவன். எனவே மனுஷனுக்கு ஒரு யுகம் இருந்துச்சு. அந்த யுகத்துல அவன் யாருன்னு சொல்லி அடையாளப்படுத்தப்பட்டிருக்கல்ல. பிறகு ஒரு ஆணினுடையவும் பெண்ணினுடையவும் கலவையின் மூலமாக என்ன செய்கிறான்? அவன் ஒரு குழந்தையாக பிறந்து இப்படி வாரான் என்கிற அந்த வரலாற்று பின்னணி அல்லாஹ் தஆலா சூரத்து தஹ்ர்ல சொல்லியிருக்கான். மின் நுத்ஃபத்தின் அம்ஷாஜின் வருதே குர்ஆன்ல அது நுத்ஃபாவாக இருந்து வந்த கதையை அல்லாஹ் தஆலா சொல்றான். அப்ப லிஅன்னல் மஅனா இங்க கருத்து என்ன தெரியுமா? அன்னஹு கான பஅத ذلك ஷைء மذ்குரன். அந்த குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு அவன் கூறப்பட்ட ஒருவனாக அவன் இருக்கான். இப்போ உதாரணமா 35 வருஷத்துக்கு முந்தி நான் யாருண்டி இல்லை, இப்போ நான் என்னது இந்த நிஹார் மூலவின் ஒருத்தராக இருக்கேன். அப்படித்தானே? அதான் சொல்ல வர்றாரு என்று கேட்டால், அந்த நஃபி லம்ய குன்ஷேன் அவன் இருக்கல்ல என்கிறது பிறகு அவன் என்னது தோண்டி இருக்கிறான். அப்ப அந்த நஃபி என்ன செய்யல, நீடிக்கல, இடையறந்துட்டு. வமின் சம்ம இம்தன அந்த கூல இதனால தான் நீ சொல்வது விளக்கலாகிவிடும். வமின் சம் என்றால் இதனால் தான், இம்தன அந்த கூல நீ சொல்வது விளக்கலாகிவிடும். லம்மா யக்கும் சும்மா காம, லம்மா யக்கும்னால் இதுவரை அவர் எழும்பவில்லை, சும்மா காம பிறகு அவர் எழுந்தார் என்று நீ சொல்ல முடியாது. லிமா ஃபீஹி மினத் தனாக்குல் ஏனென்றால் அதிலே முரண்பாடு இருப்பதனால். ஆனால் எப்படி சொல்லேலும் வஜாஸ உனக்கு சொல்லேலும் லம் யக்கும் அவர் எழும்பல்ல, சும்மா காம பிறகு எழும்பினார்னு சொல்லலாம். இரண்டாவது அன்ன லம்மா, லம்மா என்பதானது துஉதினு கசீரன் அது பெரும் அதிகமாக அது அறிவிக்கும். ஆதன யுதினுடன் அறிவிக்கிறது, பெரும்பாலும் அது அறிவிக்கும். அதற்கு பிறகு இருக்கக்கூடிய ஒன்று முஸ்பத்தாகுவது சாத்தியமாகி விடுவதை அது அறிவிக்கும். அதற்கு பின்னாடி விதமான ஒன்று முஸ்பத்தாகுவதை அது அறிவிக்கும். அதை இன்னும் கொஞ்சம் எக்ஸாக்ட்லி சரியா கருத்து வாசிப்பதாக இருந்தால் இப்படி வாசிக்கலாம். வசானி இரண்டாவது வேற்றுமை என்னென்றால் அன்ன லம்மா நிச்சயமாக லம்மாவானது துஉதினு அது அறிவிக்கும், கசீரன் அதிகமாகனால் பெரும்பாலும் அது அறிவிக்கும். அதற்கு பின்னர் விதமான ஒன்று தரிப்படுவதுன்னா முஸ்பத்தாகுவது உடன்பட்டு வாக்கியமா மாறுறது. முஸ்பத்தாக மாறுவதை எதிர்பார்க்கப்படுவதை அது அறிவிக்கும். தவக்கன எதிர்பார்க்கிறது. நஹு பல்லம்மா யதூகு அதாப் மாறாக இதுவரை அவர்கள் வேதனையை சுவைக்கவில்லை, இதற்கு பிறகு சுவைக்கலாம். அதே மாதிரி இதுவரைக்கும் மழை பெய்யல, இதுக்கு பிறகு மழை பெய்யலாம். இதுவரைக்கும் ஆசை வரல, இதுக்கு பிறகு வரலாம் அப்படிங்கிற முஸ்பத்து கருத்து வரும் லம்மா அதுக்கு பிறகு வரக்கூடிய அந்த வாக்கியங்கள்ல பெரும்பாலும். ஐ இலல் ஆனலம் யதூகுஹு இதுவரைக்கும் அவர்கள் அதை சுவைக்கவில்லை, அந்த வேதனையை சுவைக்கவில்லை. வசோஃப யதூகுனஹு பிறகு அதை அவங்க செய்யலாம், சுவைக்கலாம். வலம் லா தக்கு ததி தாலிக்க லம் என்பது அதை தேடாது, அப்படின்னா லம் அந்த கருத்தை தராது. தக்கர ஹாதல் மஅனா இந்த கருத்தை எல்லாம் சொல்லி இருக்கார் யார் தெரியுமா? அஸ்ஸமக்ஷரி மொழி ஆசிரியர் ஜமக்ஷரி சொல்லியிருக்காங்க. வலிஸ்திமாலு வதௌகு பயன்பாடும் மொழி ரசனையும் யஷ்ஹதானி பிஹி அதற்கு சாட்சிகளாக இருக்கின்றன. இஸ்திமான மக்களுடைய பயன்பாடு, தௌக்குங்கிறது மொழி ரசனை, அந்த ரெண்டும் இதற்கு சாட்சியாக இருக்கு. வசாலிசு மூன்றாவது அன்னல் ஃபிஅல யுஹதஃபு பஅதஹா அதற்கு பிறகு வரக்கூடிய லம்மாவுக்கு பிறகு வரக்கூடிய ஃபியலை தேவைப்பட்டால் ஹதுஃப் செய்யலாம். யுகாலு சொல்லப்படும் ஹல் தஹல் தல் பலத நீ ஊருக்குள்ள போயிட்டாயான்னு கேள்வி கேட்டா ஃபத்தகூல் நீ சொல்லலாம் காரபுத்துஹா ஊருக்கு அன்மிச்சிட்டேன். பலத முதக்கரா தானே நம்ம பயன்படுத்துறோமே, மோனசா பயன்படுத்திக்கிறேன் காரபுத்துஹாண்டு எனக்குன்னா விளங்கலை. ஹல் தஹல் தல் மதீனத்தை என்னது நீ உங்களோட சிட்டிக்குள்ள நுழைஞ்சிட்டாயா அப்படி நம்ம காரபுத்துஹா ஓ காரபுத்துல் மதீனத்துன்னு சொல்ல சரி. ஏன்னா காரபுத்துஹுன்னு தான் வரும் இல்லையா, பலதுங்கிறது முதக்கர் தானே நான் அறிஞ்ச வகையில. பல்தத்துன்னு சொன்னா என்னது முஅன்னஸ், அது வேற. அப்ப ஹல் தஹல் தல் பல்தத்துன்னு கேட்டால் ஃபத்தகூலு காரபுத்துஹா அதுக்கு அன்மித்து விட்டேன். வலம்மா அதுகுல் அல்ல வரக்கூடிய வலம்மா அதுகுல்ஹா என்கிற அந்த அதுகுல்ஹா என்கிற ஃபீல் அது செய்யலாம். வலம்மான்னு சொல்லலாம், காரபுத்துஹா வலம்மா சொல்லிடும். ஐ வலம்மா அதுகுல்ஹா இந்த அர்த்தம். அது ஐ துரீது வலம்மா அதுகுல்ஹா வலம்மா அதுகுல்ஹா என்பதை நீ நாடுகிற நிலைமையில நோக்கு அப்படி சொல்லலாம். வலா யஜூசு
உனக்கு சொல்ல இயலாது காரபுத்துஹா வலம் அதுகுல்ஹான்னு சொல்ல இயலாது. வர்ராபி நாலாவது வித்தியாசம் என்ன தெரியுமா? அன்னஹா லா தக்கு தரினோ பிஹர்ஃபி ஷர்த்தி. இந்த லம்மா என்பது ஷர்த்துடைய அதாத்துகளோட சேராது. அதாவது இன் லம்னு சொல்லலாம், இன் லம்மான்னு சொல்லலாது, இன் லம்மான்னு சொல்லலாது. பிஹிலாஃபிலம் லம்முக்கு மாற்றமாக தக்கு நீ சொல்வா இன் லம் தக்கும் கும் து, இன் லம் தக்கும் கும் து, நீ எழும்பவில்லை என்றால் நான் எழும்புவேன் என்று நீ சொல்வாய். வலா யஜூஸ் உனக்கு சொல்ல இயலாது இன் லம்மா தக்கும் கும் இன் லம்மா தக்கும் கும் து என்று நீ சொல்ல இயலாது. அப்படி நம்ம பயன்படுத்துறல்ல என்ன லம்மாவோட அந்த ஜிசம் செய்யக்கூடிய லம்மாவோட இன் சேர்ந்து வாரல்ல, லம்மோட இன் சேர்ந்து வரலாம் என்கிற அந்த செய்திகள் அவர் சொல்லியிருக்காரு. அப்போ இவ்வளவு நமக்கு போதும் மக்கள். இன்ஷா அல்லா நம்ம சொன்ன அந்த விஷயங்களை கொஞ்சம் என்னது திருப்பி ஒரு முறை ரெக்கார்டிங்ஸில் கொஞ்சம் கேட்டு புரிஞ்சு கொள்ள பாருங்க. பாரக்கல்லாஹு ஃபீக்கும். ஷுக்ரான்.